டியா டோஃபுவுடன் கிட்ஸ் ஹட்டை பார்த்து மகிழுங்கள். Good night, Tia. Good night, Tofu. ராபுன்செல். ஒரு சமயம் தனிமையில் இருக்கும் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள மிகவும் விரும்பினார்கள். அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் தன்னந்தனியே வாழ்ந்து வந்தனர். வீட்டின் பின்பக்கம் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அதன் வழியே ஒரு அழகான தோட்டத்தை பார்க்க முடிந்தது. தோட்டத்தில் அழகிய மலர்களும் மூலிகை செடிகளும் இருந்தன. அந்த தோட்டத்திற்குள் நுழைய ஒருவருக்கும் துணிவில்லை. ஏனெனில் அது டேம் காத்தல் என்ற சூன்யக்காரிக்கு சொந்தமாக இருந்தது. ஒரு நாள் மனைவி ராம்பியன் என்ற செடியை பார்த்தாள். எனக்கு அந்த செடியிலிருந்து செய்த சாலட் சாப்பிட ஆசையாக இருக்கிறது. ஓ, ஆனால் அது அந்த சூன்யக்காரிக்கு சொந்தமானது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கள், எனக்கு அந்த ராம்பியன் சாப்பிட ரொம்ப ஆசை. சரி கண்ணே, உனக்காக முயற்சி செய்கிறேன். நடு இரவில் கணவன் சூன்யக்காரியின் தோட்ட சுவரை ஏறி குதித்து ராம்பியன்ஸ் செடிகளை பறித்தான். அவன் ராம்பியன்ஸை வீட்டிற்கு கொண்டு போனான். மனைவி அதை சாலட் செய்து சாப்பிட்டாள். ஆனால் அன்று இரவு கதவை தட்டும் ஓசை கேட்டது. ஏதோ தவறு நடக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான். என்ன தைரியம் உனக்கு? திருடனை போல் என் தோட்டத்திற்கு வந்து ராம்பியன்ஸ் தேடி உள்ளாய். இதற்கு நீ கஷ்டப்பட போகிறாய். ஐயோ, என்னை மன்னித்து விடுங்கள். என் மனைவி ஜன்னல் வழியே ராம்பியன்ஸ் பார்த்து ரொம்பவும் ஆசைப்பட்டதனால் என்னால் மறுக்க முடியவில்லை. ஓ, அது உண்மையானால் நீ உன் மனைவிக்கு எவ்வளவு ராம்பியன்ஸ் வேண்டுமோ எடுத்துக்கொள். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? உன் மனைவி பெறும் குழந்தையை நீ எனக்கு தர வேண்டும். பயத்தில் இருந்த அவன் எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொண்டான். நாட்கள் சென்றன. அந்த தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அன்று இரவே சூன்யக்காரி வீட்டிற்கு வந்து குழந்தையை எடுத்து சென்றாள். பெற்றோர்கள் சோகத்தில் இருந்தனர். நீ மிகவும் அழகான பெண் குழந்தை. இனி உன் பெயர் ராபுன்செல். நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன். சூன்யக்காரி குழந்தையை கதவுகள் மற்றும் படிகள் இல்லாத ஒரு சிறு ஜன்னல் மட்டுமே உள்ள ஒரு கோட்டையில் அடைத்தாள். வருடங்கள் ஓடின. ராபுன்செல் நீண்ட பொன்னிற கூந்தலோடு மிக அழகான பெண்ணாக வளர்ந்தாள். கொடிய சூன்யக்காரி அவளை வெளியே செல்ல அனுமதிக்காததால் ரசிப்பாரின்றி அவள் அழகு வீணாயிற்று. வருத்தமுற்ற ராபுன்செல் சிறிய ஜன்னல் அருகே நின்று கொண்டு சோக பாட்டுக்களை பாடினாள். சூன்யக்காரி ராபுன்செலை பார்க்க வரும்போதெல்லாம் கூந்தலை நீட்டிவிடும்படி சொல்லுவாள். ராபுன்செல், ராபுன்செல், கூந்தலை அவிழ்த்து விடு. ஒரு நாள் ராபுன்செல் ஜன்னல் அருகே நின்று கொண்டு சோக பாடல்களை பாடிக்கொண்டிருந்த போது ஒரு அழகான ராஜகுமாரன்
அந்த வழியே சென்று கொண்டிருந்தான். பாட்டை கேட்டு நின்ற அவன் இந்த இனிமையான குரல் எங்கிருந்து வருகிறது என்று இங்கும் அங்கும் பார்த்தான். ஓ, எவ்வளவு அழகான பாட்டு! யார் இவ்வளவு இனிமையாக பாடுகிறார்கள்? அந்த இனிமையான குரல் அந்த கோட்டையிலிருந்து வருகிறது என்று அறிந்த அவன் கோட்டையின் மேல் ஏறுவதற்கு கதவை தேடினான். ஆனால் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் ஏமாற்றத்தோடு வீடு சென்றான். ஆனால் ராபுன்சலின் குரல் அவன் இதயத்தை கவர்ந்து விட்டது. தினமும் ராபுன்சலின் பாட்டை கேட்க காட்டிற்கு செல்லத் தொடங்கினான். ஒரு நாள் ஒரு மரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்து அவன் சூன்யக்காரி வருவதை பார்த்தான். அவள் பேசுவதை கேட்டான். ராபுன்சல், ராபுன்சல், உன் கூந்தலை எனக்கு அவிழ்த்து விடு. பிறகு ராபுன்சல் தன் நீண்ட அழகிய கூந்தலை அவிழ்த்து விட்டாள். சூன்யக்காரி அதை பிடித்துக்கொண்டு கோட்டையின் மேல் ஏறினாள். ஓ, கோட்டையின் மேல் இப்படிதான் ஏறணுமா? இப்போ புரிந்தது. மறுநாள் இருட்டுகிற நேரத்தில் ராஜகுமாரன் கோட்டைக்கு சென்றான். ராபுன்சல், ராபுன்சல், உன் கூந்தலை எனக்கு அவிழ்த்து விடு. உடனே கூந்தல் கீழே வந்தது. ராஜகுமாரன் மேலே ஏறினான். ஓ, நீ யாரு? ஓ கடவுளே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? என் இதயத்தை உன்னிடம் இழந்து விட்டேன். என்னை மணந்து கொள்வாயா? என் மனைவியாய் என் ராஜ்யத்தில் என்னோடு இருக்கிறாயா? ஓ ராஜகுமாரா, எனக்கும் அதில் சம்மதம். ஆனால் இந்த சூன்யக்காரி இந்த கோட்டை விட்டு என்னை வெளியே விட மாட்டாள். உன்னை பற்றி தெரிந்தால் உன்னை கொன்று விடுவாள். எனக்கு கவலை இல்லை. நீ என்னோடு இப்போ வருகிறாய். வா, போகலாம். ராஜகுமாரா, நான் உன்னோடு வருவதற்கு தயார்தான். ஆனால் நான் எப்படி கீழே இறங்குவது? நான் கூந்தலை கீழே தொங்கவிட்டால் நான் எப்படி இறங்குவேன்? நீ சொல்வது சரி. நீ போய்விடு, சூன்யக்காரி வந்து விடுவாள். சரி, கவலைப்படாதே ராபுன்சல். நான் ஏதாவது யோசித்து நாளை மீண்டும் வருகிறேன். ராஜகுமாரன் கீழே இறங்கும் போது சூன்யக்காரி அவனை பார்த்து விட்டாள். ஓ, அவன் ராபுன்சலை கொண்டு செல்ல போகிறான். இதற்கு இருவருமே தண்டனை பெற வேண்டும். ராபுன்சலை கூந்தலை கீழே தொங்கவிட சொல்லி சூன்யக்காரி கோட்டையின் மேல் ஏறினாள். நன்றி கெட்ட பெண்ணே, என்னை எப்படி நீ ஏமாற்ற நினைக்கலாம்? இதற்கு தண்டனை பெற வேண்டும். சூன்யக்காரி ஒரு பெரிய கத்திரிக்கோலுடன் அவளது அழகான நீண்ட கூந்தலை வெட்டிவிட்டாள். ராபுன்சலை துக்கத்திலும் துன்பத்திலும் வாழும்படி ஒரு பாலைவனத்தில் விட்டு சென்றாள். மறுநாள் மாலை ராபுன்சலை கூட்டி செல்ல ராஜகுமாரன் மீண்டும் வந்தான். ராபுன்சல், ராபுன்சல், உன் கூந்தலை அவிழ்த்து விடு. கொடிய சூன்யக்காரி ராபுன்சலிடம் இருந்து வெட்டிய கூந்தலை கீழே இறக்கினாள். ராஜகுமாரன் அதன் மேல் ஏறினான். ராஜகுமாரன் ஜன்னல் அருகே வந்தபோது கொடிய சூன்யக்காரி பின்னலை வெட்டி எறிந்தாள். ராஜகுமாரன் கோட்டையின் கீழே இருந்த முள் புதரில் விழுந்தான். முட்கள் கண்களை குத்தியதால் இரத்தம் வடிந்து அவன் கண்கள் குருடாயின.
சூன்யக்காரி அவனை சபித்தாள். அவனும் கண் பார்வை இழந்து காட்டுகளில் திரிந்து கொண்டு மோசமான நிலையில் உயிர் வாழ்ந்தான். 2 வருடங்களாக கஷ்டத்தோடு சுற்றித் திரிந்த அவன் கடைசியாக சூன்யக்காரி ராப்புன்சலை விட்டு சென்ற பாலைவனத்தை அடைந்தான். அங்கு திடீரென அவன் நேசித்த சோகமான குரலை கேட்டான். மகிழ்ச்சியில் உரக்க கத்தினான். அந்த குரல் அது நீயா ராப்புன்சல்? உண்மையிலேயே நீயா? குரல் வந்த திசையில் சென்றான். அருகே சென்றபோது ராப்புன்சல் சொன்னாள், ராஜகுமாரா, நீ என்னை கண்டுபிடித்து விட்டாய். நீ இல்லாத குறையை நான் உணர்ந்தேன். என் ஆனந்த கண்ணீரை தடுக்க முடியவில்லை. அவளுடைய 2 கண்ணீர் துளிகள் அவன் கண்களில் பட்டு அவை பிரகாசித்தன. அவனுக்கு மீண்டும் முன்போல் பார்க்க முடிந்தது. என்னால் பார்க்க முடிகிறது. ஓ ராப்புன்சல், அவை நம்மை என்ன செய்து விட்டனர்? வா, நம் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்வோம். அவன் அவளை தன் ராஜ்யத்திற்கு கூட்டி சென்றான். 1 வருடம் கழித்து ராப்புன்சல் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றாள். குழந்தை அவளைப் போலவே இருந்தது. அவர்களும் நீண்ட நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். எழுந்திரு டோஃபு, ஸ்கூலுக்கு லேட் ஆகிவிடும். எழுந்திரு டோஃபு. டியா, நீயா? என்ன ஆயிற்று? அது வந்து தெரியும், கனவு கண்டிருக்கிறாய். சரி எழுந்து ரெடியாகு. டியாவும் டோஃபுவும் பள்ளி சுற்றுலா சென்றார்கள். பஸ்ஸில் பயணம் செய்யும் போது, நான் உற்சாகமாக இருக்கிறேன். இந்த ஸ்கூல் கேம்ப் எனக்கு முதல் அனுபவம். நிறைய வேடிக்கை விளையாட்டு இருக்கும். டோஃபு, நீ உற்சாகமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அப்பா அம்மா சொன்னதை நினைத்துக்கொள். நாம் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டியா, நான் ஒரு பெரிய பையன். இது எனது முதல் சாகச அனுபவம். நான் பயணம் முழுவதும் எச்சரிக்கையாக இருப்பேன். நான் சேர்ந்து போவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லா. டோஃபு, இது ஒரு கேம்ப். ஆகையால் நீ எங்கும் தனியாக சுற்றக்கூடாது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அதாவது பேட்மேன் ராபின் போல் அல்லது ஹான்சல் கிரெட்டல் போல். ஹான்சலும் கிரெட்டலுமா? நான் அந்த படத்தை பார்த்ததில்லை. அது படம் இல்லை டோஃபு, அது நம்மை போன்ற 2 உடன்பிறப்புகளின் கதை. அந்த கதையை நான் உனக்கு சொல்ல இதுதான் சரியான நேரம். அதனால் நேரே உட்கார். ஹான்சலும் கிரெட்டலும். ஒரு சமயம் ஒரு மரவேட்டிக்கு ஹான்சல் என்ற பையனும் கிரெட்டல் என்ற பெண்ணும் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு ஒரு கொடூரமான சித்தி வந்தாள். ஒரு நாள் இரவு சித்தி மரவேட்டியிடம், குழந்தைகள் நிறைய சாப்பிடுவதால் நாம் சீக்கிரமே பட்டினியாக இருப்போம். அதனால் குழந்தைகளை காட்டில் விட்டு விடுவோம். நீ என்ன சொல்கிறாய்? அது முடியாது. ஆனால் சித்தி நிர்பந்தமாய் பேசி அவன் மனதை மாற்றினாள். ஹான்சல் அவர்கள் பேசுவதை கேட்டான். எனவே ஹான்சல் அன்று இரவு வெளியே சென்று பளபளப்பான வெள்ளை கற்களை சேகரித்தான். நாம்
வீட்டிற்கு வழி கண்டுபிடித்து விடுவோம். அழாதே கிரெட்டல். ஹான்சல், நாம் நாளை சாக போகிறோம். என்ன செய்யலாம்? கவலைப்படாதே, நாம் உயிரோடு இருப்போம். குட் நைட் கிரெட்டல். ஹான்சல் கற்களை மறைத்து வைத்துவிட்டு தூங்கினான். மறுநாள் சித்தி அவர்களை காட்டிற்கு கொண்டு சென்றாள். ஹான்சல் ஒவ்வொரு கல்லாக கீழே போட்டுக்கொண்டு நினைத்தான், இந்த கற்கள் வீடு செல்ல வழிகாட்டும். குழந்தைகளே, இந்த மரத்தடியில் உட்காருங்கள். நான் சீக்கிரமே வந்து உங்களை கூட்டி செல்கிறேன். ஆனால் அவள் வரவே இல்லை. இரவு வரை காத்திருப்போம் கிரெட்டல். வரும் வழியில் நான் கற்களை போட்டிருக்கிறேன். நிலவின் ஒளியில் அவை மின்னும். அதை பார்த்து நாம் வீடு திரும்பலாம். எனக்கு பயமாக இருக்கு. அன்று இரவு ஹான்சலும் கிரெட்டலும் மின்னும் கற்களை பின்தொடர்ந்து வீடு வந்தனர். சித்தி உள்ளூர கோபம் கொண்டாள். கொஞ்ச நாள் கழித்து சித்தி குழந்தைகளிடம் இன்னொரு தந்திரம் செய்தாள். நாம் காட்டிற்குள் ஒரு பிக்னிக் போவோம். இதோ இந்த ரொட்டியை சாப்பிட எடுத்துக்கொள். நாம் காலையில் போகலாம். இம்முறை சித்தி அவர்களுடைய அறையை இரவில் பூட்டினாள். அதனால் ஹான்சலால் கற்கள் எடுக்க முடியவில்லை. மறுநாள் காலை காட்டில் நடந்து செல்லும் போது ஹான்சல் ரொட்டியை சிறு சிறு துண்டங்களாய் பிய்த்து போட்டுக்கொண்டு வந்தான். காட்டின் உள்ளே வெகு தூரம் சென்ற பின், இந்த இடம் நன்றாக இருக்கு. நீங்கள் இருவரும் சற்று நேரம் தூங்குங்கள். நான் கொஞ்சம் விறகு வெட்டி வருகிறேன். ஹான்சலுக்கும் கிரெட்டலுக்கும் அவள் திரும்பி வரமாட்டாள் என்பது தெரியும். அவர்கள் தூங்கினார்கள். இரவுக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் கண் விழித்த போது பறவைகளும் காட்டு விலங்குகளும் பாதையில் இருந்த ரொட்டி துண்டங்களை தின்றிருந்தன. இனிமே நாம் வீட்டிற்கு போக முடியாது. எனக்கு மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது. ஹான்சல், நம்பிக்கையை விடாதே. வா, நடக்கலாம். ஒருவேளை வழி தெரியலாம்.
ஒரு நாள் முழுக்க நடந்த பிறகு அவர்கள் ஒரு சிறிய வீட்டை பார்த்தனர். அங்கே பார், ஒரு குக்கி வீடு. வாவ்! ஓ, அந்த வீடு சாக்லேட்டினால் கட்டப்பட்டுள்ளது. கேக்கினால் கூரை, இனிப்பினால் ஜன்னல்கள். வா வா. பசியாக இருந்த குழந்தைகள் கொஞ்சமும் யோசிக்காமல், கேக் கூரையிலிருந்து எனக்கு ஒரு பெரிய பீஸ் வேண்டும். யம்! அப்போது அவர்கள் ஒரு குரலை கேட்டார்கள். உள்ளே வாருங்கள் குழந்தைகளே, நீங்கள் பசியோடு இருப்பது தெரிகிறது. இப்போதே உங்களுக்கு ருசியான உணவு சமைக்கிறேன். அந்த பெண்மணி ஒரு சூனியக்காரி. குழந்தைகள் அவளோடு வீட்டிற்குள் சென்றனர். இது ஒரு சூழ்ச்சி. எனக்கு குழந்தைகள் சாப்பிட மிகவும் பிடிக்கும். உங்களுக்காகவே இந்த வீட்டை கட்டினேன். இந்த பையனை கொழுக்காக்கிவிட்டு அவனை ருசியாக சமைத்து சாப்பிடுவேன். அவளுடைய கண்கள் சிவப்பாய் இருந்தன. அவளுக்கு மோசமான பார்வையும் நல்ல நுகரும் சக்தியும் இருந்தது. அவள் ஹான்சலை ஒரு பாதாள அறையில் பூட்டினாள். கிரெட்டலை வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய வைத்தாள். ஹான்சலும் கிரெட்டலும் அழுது கதறினார்கள். ஆனால் அவள் அவர்கள் மேல் இரக்கம் காட்டவில்லை. சீக்கிரம் பெண்ணே, உன் சகோதரருக்கு ருசியான சமையல் செய். இந்த மாத கடைசியில் அவனை சாப்பிடும் அளவு தடைத்திருக்க வேண்டும். ஒரு வாரம் கழிந்தது. ஹான்சல் ருசிமிக்க உணவு உண்டான். அதே சமயம் கிரெட்டல் எப்போதும் பசியாகவே இருந்தாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் வயதான சூனியக்காரி ஹான்சல் இருந்த பாதாள அறைக்கு சென்று கத்தினாள். சிறுவா, உன் விரலை காட்டு. நீ எவ்வளவு தடித்திருக்கிறாய் என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஹான்சல் உடம்பில் உள்ள சின்ன எலும்பை மட்டும் காட்டுவான். பார்வை சரியாக இல்லாததால் ஹான்சல் இன்னும் மெலிவாகவே இருக்கான் என்று கோபம் படுவாள். பொறுமை இழந்த அவள் ஒரு நாள் கிரெட்டலை பார்த்து கத்தினாள். நான் இனி பொறுக்க முடியாது. மெலிந்த ஹான்சலை இன்று நான் சமைத்து சாப்பிட போகிறேன். அடுப்பில் நெருப்பை வை. வேறு வழி இல்லாமல் கிரெட்டல் சூனியக்காரி சொன்னதை செய்யத் தொடங்கினாள். அடுப்புக்குள் போய் தண்ணீர் கொதிக்கிறதா என்று பார். நான் எப்படி அடுப்புக்குள் போவேன்? செய்து காட்டு, பிறகு நான் தண்ணீரை சோதிக்கிறேன். முட்டாள் பெண்ணே, உனக்கு என்ன தெரியும்? அது மிகவும் சுலபம். பார், இங்கே காலை வை. பிறகு இங்கே. புத்திசாலி கிரெட்டல் அந்த கிழவியை அடுப்புக்குள் தள்ளி கதவை மூடினாள். சூனியக்காரி இறந்து சாம்பலானாள். கிரெட்டல் பாதாள அறைக்கு ஓடினாள். ஹான்சலை விடுதலை செய்தாள். ஹான்சல், சூனியக்காரி இறந்து விட்டாள். இப்போது
இங்கிருந்து வெளியே ஓடிப்போய் வீட்டிற்கு போகலாம். அவர்கள் மிக சந்தோஷமாக இருந்தன. வீட்டை விட்டு வெளியே ஓடுகையில் சூன்யக்காரியின் அறை முழுக்க மரப்பெட்டிகளை பார்த்தார்கள். அவற்றில் பவழங்களும் தங்கமும் நிறைந்திருந்தன. குழந்தைகள் தங்கள் பைகளில் முடிந்தளவு பவழங்களும் நிரப்பிக் கொண்டனர். வீட்டுக்கு வெளியாகினர். ஹான்சலும் கிரெட்டலும் சில மணி நேரம் நடந்த பின் தங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஒரு பாலத்தை அடைந்தனர். அதோ பார், அப்பா அப்பா! ஹான்சலும் கிரெட்டலும் வாசலில் அவர்கள் அப்பா மனைவி இறந்த துக்கத்தில் நிற்பதை பார்த்தார்கள். குழந்தைகளே, உங்களை உயிரோடு பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. நடந்ததை பற்றி நான் வருத்தப்படுகிறேன். மூவரும் கட்டிக்கொண்டபோது கிரெட்டலின் பையிலிருந்து பவழங்கள் கீழே விழுந்தன. இருவரும் அப்பாவின் மடியில் பவழங்களை கொட்டினார். அப்பாவிடம் சூன்யக்காரி மற்றும் பவழங்கள் பற்றி சொன்னார்கள். அட கடவுளே, என் பிள்ளைகள் பத்திரமாக வந்ததில் சந்தோஷம். இனிமேல் நான் உங்களை தனியாக விடமாட்டேன். கடைசியில் அவர்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். எனக்கு பயமாக இருக்கு. நாம் கொஞ்ச நேரத்தில் கேம்பில் சேர்ந்து விடுவோம். காட்டில் நடக்கும்போது என் கையை விட்டு விடாதே. நாம் இருவரும் ஹான்சல் கிரெட்டல் போல் இருக்க வேண்டும். நான் தனியே எங்கும் போக மாட்டேன். இந்த காட்டில் குக்கி வீடோ சூன்யக்காரியோ இருக்குமா? டோஃபு, அது ஒரு கதைதான். ஹான்சலும் கிரெட்டலும் சேர்ந்து சாகசம் செய்தார்கள். சூன்யம் பற்றியெல்லாம் கவலைப்படாதே, இது ஒரு கேம்ப் தான். ஹான்சல் கிரெட்டல் போல் ஒரு குக்கி வீட்டை பார்க்க ஆசைப்படுகிறேன். குக்கி வீடா? வாவ், கேட்கவே நன்றாக இருக்கிறது. எனக்கு இப்போதே பசிக்கிறது. டியா, பையிலிருந்து சாக்லேட் எடுத்து கொடு. என்ன ஆச்சு? நீ இன்னும் தூங்கவில்லை? தெரியவில்லை. நீ எனக்கு ஒரு கதை சொல்லி தூங்க வைக்கிறாயா டியா? நிச்சயமாக டோஃபு, எனக்கு பிடித்த கதை ஒன்று சொல்கிறேன். லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட். லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் தன் தாயுடன் ஒரு சிறு குடிசையில் காட்டில் வசித்து வந்தாள். அவள் வெளியே போகும்போதெல்லாம் அழகான சிவப்பு முக்காடு அணிந்திருப்பாள். ஒரு நாள் அவள் தன் பாட்டியை பார்க்க போனாள். போகும் வழியில் ஒரு ஓநாயை பார்த்தாள். ஹலோ, எங்கே போகிறாய்? என் பாட்டியை பார்க்க போகிறேன். அவள் அந்த மலையின் பின்னால் வசிக்கிறாள். ஓநாய்க்கு ஒரு கொடூர யோசனை தோன்றியது. ஓநாய் பாட்டி வீட்டை நோக்கி ஓடியது. அவளை
அதை தின்றது. பாட்டியின் படுக்கையில் படுத்துக் கொண்டது. சிறிது நேரம் கழித்து லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் பாட்டி வீட்டிற்கு வந்தாள். பாட்டியின் படுக்கையில் ஓநாய் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். ஓ பாட்டி, எவ்வளவு பெரிய கண்கள் உனக்கு! உன்னை நன்றாக பார்ப்பதற்கு. பாட்டி, எவ்வளவு பெரிய காதுகள் உனக்கு! நீ சொல்வதை நன்றாக கேட்பதற்கு. பாட்டி, எவ்வளவு பெரிய மூக்கு உனக்கு! உன்னை நன்றாக முகர்வதற்கு. ஓ பாட்டி, எவ்வளவு பெரிய பற்கள் உனக்கு! உன்னை நன்றாக தின்பதற்கு. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்! அருகில் இருந்த ஒரு மரவேட்டி இந்த அலறலை கேட்டான். அவன் வீட்டிற்கு ஓடி வந்து ஓநாய் சிறுமியை தாக்குவதை பார்த்தான். அவன் ஓநாயின் தலையில் அடித்தான். ஓநாய் வலியில் வாயை திறந்து கத்தியது. பாட்டி வெளியே குதித்தாள். ஓநாய் ஓடி போனது. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் ஓநாயை அதன் பிறகு பார்க்கவே இல்லை. பார்த்தாயா டோஃபு, லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் தன்னையும் பாட்டியையும் காப்பாற்றிக் கொண்டாள். உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்செட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.